அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் இவங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய விஷயங்களா இல்லை கெட்ட விஷயம் தரக்கூடிய விஷயங்களா அப்படிங்கிற பற்றியும், மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக தவிர்த்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மையை கூடிய விரைவில் அடைவீங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் தங்களுடைய லட்சியம், இயல்புக்கு, அதிகாரம், பதவி மற்றும் நிதி, வெற்றிக்கான ஆசைக்கு பெயர் பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்க போட்டி தன்மை கொண்டவங்க மற்றும் தங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க தயாராக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் இயற்கையாகவே இருப்பாங்க. மேலும் மகர ராசிக்காரங்க சுதந்திரமானவங்க, உறுதியானவங்க மற்றும் பொறுமையானவங்க. அவர்கள் தங்களுடைய விசுவாசம், பணிவு மற்றும் வலுவான பணி நெறிமுறைகளுக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மகர ராசியானது ஆடுகள் குறிக்கிறது. மேலும் பாரம்பரியமாக பாதி ஆடு பாதி மீன் என சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த இரட்டைத்தன்மை அவர்களின் ஆளுமையில் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது அவர்களை ராசி மண்டலத்தில் மிகவும் சிக்கலான நபர்களின் ஒருவராக ஆக்குது. மகர ராசிக்காரர்கள் இரட்டை இயல்புடையவர்களாக இருப்பாங்க. ஒரு பக்கம் லட்சியம், முயற்சி மற்றும் கடின உழைப்பாளி. அவர்கள் மிகவும் ஊந்துதல் கொண்டவங்களாக இருப்பாங்க. அடையக்கூடிய இலக்குகளை நிர்ணயிப்பாங்க மற்றும் வாழ்க்கையை நேசிப்பாங்க. மகர ராசிக்காரர்களின் மறுபக்கம் வெற்றிக்கான உண்மையான அல்லது உணர்வுப்பட்ட தடைகளால் தடுக்கப்படுது. இந்த தடைகளை எதிர்கொள்ள ஊந்துதல் இல்லை. தேர்ச்சி பெற்ற மகர ராசிக்காரர்கள் கூட புகார் செய்வதில் சுய பரிதாபத்திலும் ஈடுபடுவாங்க. மேலும் மகர ராசிக்காரர்களின் உள்முக சிந்தனையும் தனிமையின் மீதான விருப்பமும் இந்த இரண்டு போக்குகளையும் போக்க உதவாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் லட்சியவாதிகள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மற்றும் அந்தஸ்தை பெற பாடுபடுவாங்க. அவர்கள் நடைமுறை அணுகுமுறைக்கு பெயர் பெற்றவர்கள் மற்றும் பெரும்பாலும் நிதி, வணிகம் அல்லது மேலாண்மை துறைகளில் ஈர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் மகர ராசிக்காரர்கள் இயல்பாகவே சிக்கனமானவங்களாக இருப்பாங்க. பணத்தை சேமிப்பதில் திறமை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க நிதி ஸ்திரத்தன்மையை மதிக்கிறாங்க. அதை அடைய கடினமாக உழைக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய நிதிகளை நிர்வாகத்திலும் புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்வதில் சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமானவர்களாகவும் பொறுமையானவர்களாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு சாதகமான நட்பு ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கன்னி. நட்பு கிரகங்கள் புதன், சுக்கிரன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல், அடர் நீலம், கருப்பு நிறம். சாதகமான நாட்கள் சனிக்கிழமை மற்றும் இயற்கையான விஷயங்கள், மண் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே மகர ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்ற ராசி தான் மகர ராசி.
மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இந்த காலகட்டத்தில் 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு அவர் ஏற்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் திட்டமிட்டு செய்யுங்க. தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு இது நமக்கு இப்போதைக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்துட்டு செலவு செய்யுங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் சிரமம் அப்படிங்கிறது உண்டாகக்கூடும். பெற்றோர் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். அப்படிங்கிறனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவிகள் கிடைக்க தாமதமாகும். சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி கூட தொழிலில் ஏற்ற இறக்கமான பலனையை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் வில்லங்கம் தோன்றி பின்னர் சரியாகிவிடும். அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. புதிய வீடு கட்டி குடி போவீங்க. சகோதரருக்குள் பண உதவி செய்வீங்க. மேலும் புதன் பகவான் 4ஆம் இடத்துல இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் அமர்றாரு. இதனால் நியாயமான விஷயமாக இருந்தாலுமே நண்பர்களிடம் விவாதம் செய்யாதீங்க. உறவுக்குள் விரிசலை உண்டாக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்க உத்தியோகத்தில் விரும்பத்தகாத இட மாறுதல்கள் கிடைக்கும். தொழிலில் அதிக முதலீடு எதுவுமே செய்ய வேண்டாம். சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய சாதனைகள் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீங்க. ராகு பகவான் 3 மற்றும் 2ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பாராத விதமாக பணம் வரும். ஆன்லைன் வகையில் தங்குவது கடினமான விஷயமா இருக்கும். சேமிப்பை அதிகரிக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 8ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க. புதிய சொத்து வாங்குவதில் முனைப்பும் காட்டுவீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு சாதகம் செய்யக்கூடியது சுக்கிரன் மட்டுமே. அவர் 3இல் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5இல் இருந்து உங்கள் ராசியை பார்த்த குரு 6வது இடத்திற்கு மாறுறாரு. மேலும் 12 6வது இடத்திற்கு மறைவதால் சில எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட குருவின் ஸ்தான லாபத்தை விட பார்வை பலம்தான் 2 இடத்தில் இருக்கும். மேலும் சனியின் ராகுவின் தீய பலன்கள் கட்டுப்படுத்துவார். தொழில் வளம் முன்னேற்றகரமாக இருக்கும். அதிகார பதவிகள் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்க போகுது. நட்புக்குள் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சில கஷ்டங்களோ அவமானங்களோ ஏற்படுங்க. மேலும் எதிலோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்த்தைகளை விட்டு விட வேண்டாம். வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. அதே போல் ராகு சனி மற்றும் செவ்வாய் பார்வை இணைய நல்ல பலன்கள் செய்யாது. குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடும். அதனால் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் 3வது நபரை நுழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய புற்று மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்க. கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.